Hi friends, assalamu alaikum. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃப்ரைட் சிக்கன் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரைட் சிக்கன் செய்யறதுக்கு தேவையான ingredients என்னெல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்ல ஒரு கப் பால் அல்லது பட்டர் மில்க் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க பால் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பாலுக்கு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த ஸ்டெப் நம்ம எதுக்கு பண்ணுறோன்னா இதில் நம்ம ஊற வைக்கும்போது நம்மளோட சிக்கன் உள்ள நல்லா ஜூஸியாக வரும். இதில் 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் அண்ட் தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணி கொடுத்துக்கோங்க. நம்ம ஃப்ரைட் சிக்கன் பண்ணுறதுக்கு போனோடு உள்ள சிக்கன் தான் எடுக்கணும். அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி லைனும் போட்டு எடுத்துக்கோங்க சிக்கனில். நான் இங்கே 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே இந்த மில்கில் போட்டு ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். இப்போ 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. சிக்கன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உள்ளே இருந்து நல்ல மேரினேட்டாக இருக்குது. இப்போ இந்த சிக்கனை நம்ம ஃபுல்லாகவே ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். ஒரு தண்ணியுமே இருக்கக்கூடாது. அப்போ தான் நெக்ஸ்ட் மேரினேஷனுக்கு சிக்கன் பெர்ஃபெக்டாக வரும். இப்போ நான் ஒரு சின்ன பீஸ் ஆனியன் எடுத்திருக்கேன். அப்புறம் 5 கார்லிக், அடுத்து சின்ன துண்டு ஜிஞ்சரும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்டெப்புக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள்கிட்ட ஆனியன் பவுடர், ஜிஞ்சர் பவுடர், கார்லிக் பவுடர் இருந்துச்சுன்னா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இதை மிக்சியில் போட்டு அடித்து அந்த வாட்டரை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். நெக்ஸ்ட் மேரினேஷனுக்காக 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா 1 டீஸ்பூன் டர்மரிக் பவுடரும் ஆட் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த மேரினேஷன் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தண்ணி, அதையும் ஆட் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்புறமா சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் பட்டரும் ஆட் பண்ணி கொடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இதை மிக்ஸ் பண்ணிட்டு தான் சால்ட் ஆட் பண்ணணும். ஏன்னா நான் சோயா சாஸ்லேயுமே சால்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பட்டரும் சால்டட் பட்டர் தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. ஃபைனல் கோட்டிங்க்கு ரெடி பண்ணிடலாம். ஃபைனல் கோட்டிங்க்கு இந்த மாதிரி 2 கப்பு மைதா மாவு எடுத்து வச்சுக்கோங்க. ஆல் பர்பஸ் ஃப்ளார் 2 கப்பு ஆல் பர்பஸ் ஃப்ளாருக்கு ஒரு 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்புறம் இதில் 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃப்ளார், அதுக்கப்புறமா வாட்டர், 30 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்ச சிக்கனையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டில் அந்த சிக்கன்லேருந்து ஒரு பீஸாக எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவில் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல எல்லா சைடுமே படுறது மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சிக்கனை எடுத்து வாட்டரில் ஆட் பண்ணிவிட்டு திரும்பியும் இந்த மாவில் மிக்ஸ் பண்ணி நல்லா பிடிச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டெப்புக்கு பதிலாகவே இந்த வாட்டருக்கு பதிலாக நீங்கள் எக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் எக்கு ஆட் பண்ணால் கொஞ்ச நேரத்தில் அந்த கிறிஸ்பினஸ் போயிடும். இந்த மாதிரி சிக்கனை செய்து எடுத்துக்கோங்க.
இதை வந்து நம்ம எடுத்து வைக்கும்போது அந்த மாவு எல்லாமே தட்டிட்டு தான் எடுத்து வைக்கணும். இப்போது நம்மள்ட்ட இருக்கிற எல்லா சிக்கனையுமே இந்த மாவில் வந்து டிப் பண்ணி வச்சுட்டோம். இதை வந்து 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் வந்து முங்குற அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஆயில் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணி எடுக்கணும். அப்புறமா தான் நம்ம இந்த சிக்கனை ஆட் பண்ணி கொடுக்கணும். ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாவில் ஒருக்கா கூட மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இருக்கிற ஸ்டவ்வை வந்து நீங்கள் சிக்கன் ஆட் பண்ணும்போது சிம்மில் ஆக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து உள்ளே வெந்து கிடைக்கும். இப்போ நான் வந்து 2 பீசஸாக தான் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். மறைச்சி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி கலர் ஆனதுன்னு தான் நீங்கள் எடுக்கணும். இப்போ வந்து நம்ம எல்லா சிக்கனையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.